ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோட பிரேக் டவுனுக்கு வந்துட்டோம். பிளாக் பேந்தர் படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எனக்கு பர்சனலா இது ரொம்ப ரொம்ப புடிச்ச ஸ்பெஷலான ஒரு படம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, எனக்கு சின்ன வயசு அப்ப 2018 தானே. அதுக்கு முன்னாடி எனக்கு சூப்பர் ஹீரோஸ்னா என்னன்னு தெரியும். பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் டீப்பரா சூப்பர் ஹீரோஸை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் நெறைய காமிக்ஸ் படிச்சு, நெறைய சீரிஸ் பார்த்து, நெறைய படங்கள்லாம் பார்த்து, சூப்பர் ஹீரோஸை பத்தி நான் நெறைய தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ என்னோட இந்த சூப்பர் ஹீரோ நாலேட்ஜ் இப்ப எனக்கு தெரிஞ்சதுக்கு எல்லாமே இந்த படம் தான் ஒரு முக்கியமான அடித்தளம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் கிடையாது. பல பேத்துக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபேவரட்டான படமா இருக்கணும். இன்ஃபேக்ட் கம்பேரட்டிவ்லி எண்ட் கேமோடவுமே இந்த இன்ஃபினிட்டி வார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி எனக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா, நான் வில்லன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி, அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன் தேனோஸ் ஒன் ஆஃப் தி வெல் ரிட்டன் அண்ட் பெஸ்ட் வில்லனுங்க. தேனோஸ் மாதிரி ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்க சொல்கிற அளவுக்கு ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டர். இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற ஹீரோஸ் எல்லாமே ஹீரோ மாதிரி தெரிய மாட்டாங்க. நம்ம வில்லன் தேனோஸ் தான் மெயின் கேரக்டர் மாதிரியே தெரிவார். லிட்டரலி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேனோஸ் தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சுக்கு இந்த கேரக்டர் இருக்கும். பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே சின்ன சின்னதாக ஹிட் பண்ணி அட்லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் இந்த படத்தில் இறக்கி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இப்போ படத்தை ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறது தோர் ராக்னராக்கோட போஸ்ட் கிரெடிட்லேருந்து. தேனோஸோட இந்த சாங்சுரி ஷிப்பு, தோரோட ஷிப்பை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அடிச்சு நொறுக்கி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அஸ்கார்டியன்ஸை கொண்டிருப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட விதி வந்துட்டேன்டா, நான் தாண்டா அந்த விதி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி என்ட்ரி கொடுத்து அவர் பவர் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா கையில் ஆல்ரெடி வச்சுருந்துருப்பாரு. பவர் ஸ்டோர் எப்படா கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க நம்ம தோர் ஜாண்டர் அழிச்சு போன வாரம் அந்த பவர் ஸ்டோன் எடுத்துகிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேனோஸ் தோரை டார்ச்சர் பண்ணி அந்த இடத்துல நம்ம லோக்கி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த டெஸ்ராக்டை பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. லோக்கியும் பார்த்தீங்கன்னா, நான் ஓடினோட மகன் எங்ககிட்ட ஹல்க் இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே ஹல்கோட ஒரு என்ட்ரி. இந்த படத்தில் எல்லா ஹீரோஸையும் காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹல்க்குக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயமே பண்ணியிருக்காங்க. இந்த படமும் சரி, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமும் சரி, ரெண்டுத்துலையுமே ஹல்கை ரொம்ப சப்பையாக்கிட்டாங்க. அது மட்டும் தான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஹல்க் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஹல்க்கு சில சீன்லாம் வச்சு காமெடி பண்ணுவாங்க. அது எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா ஹல்க் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டரை வச்சு இவங்க காமெடி பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படத்தில் எல்லா ஹீரோ கேரக்டருக்குமே ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனால் ஹல்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஹல்க் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னு தான் தெரியல. நம்ம அதை ஒரு தனி வீடியோவில் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி நம்ம தேனோஸ் எப்படியோ ட்ரிக் பண்ணி கொல்ல பார்க்க பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனோஸ் நம்ம கழுத்தை நெரிச்சே கொண்டு வர லோக்கியை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நீ உயிர் பழைக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு தான் போவார். காரணம், இதுக்கு முன்னாடி நிறைய டைம் லோக்கி சொத்து பொழைச்சிருப்பார்ல, இந்த டைம் ஒன்றால் பொழைக்க முடியாதுடான்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல ஹேம்டால் பார்த்தீங்கன்னா அவரோட பைஃப்ராஸ்ட் எப்படியோ யூஸ் பண்ணி அவரை டேரெக்டாக டாக்டர் ஸ்டேஜ் கிட்ட அனுப்பி விட்டுருவார். ஹேம்டாலுக்கு எப்படி டாக்டர் ஸ்டேஜ் தெரியும் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம தோரும் ஹேம்டாலும் ஒரு டெலிபதி கனெக்ஷன் மாதிரி பார்ப்பாங்க. ஒருத்தர் தோர் ராக்னராக்லேயே காட்டியிருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி. மேபி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோர் ராக்னராக்ல ஆல்ரெடி அவர் நம்ம டாக்டர் செஞ்சை பார்த்துருப்பார்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். இவனை அந்த இடத்துக்கு அனுப்பி விடுன்ட்டு. அந்த இடத்துல தேனோஸ் ஸ்டோனையுமே எடுத்துக்கிட்டு ஷிப்பையுமே வெடிக்க வச்சுட்டு போயிடுவார். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூயார்க் சாங்டம்குள்ளே நம்ம வந்து விழுந்து கிடப்பார். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு காமிக் பண்ணது தான். இன்ஃபினிட்டி கான்ட்லெட் காமிக்ஸில் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹல்கில் அதுக்கு பதிலாக நம்ம சில்வர் சர்ஃபர் வந்து விழுந்திருப்பார். அதுக்கு பதிலாக இங்கே ப்ரூஸ் பேனர் விழுந்திருக்காரு. அவள் தான். அடுத்த சீன் நம்ம டோனி ஸ்டார்க்கை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போய் கூட்டிகிட்டு வந்து எல்லா அந்த பவர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட அந்த ஒரு ஆரிஜினை அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளனேஷனில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் பிரிஞ்சிட்டோம் அப்படின்றத ப்ரூஸ் பேனர் கிட்ட சொல்லும்போது, இப்போ அதுக்கெலாம் நேரம் இல்லை, நீ உடனே கேப்டனுக்கு கால் பண்ணி சொன்ன உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர்டர்லேருந்து 2 பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம எபோனிமா அப்புறம் கல்லப்சிடியன் 2 பேருமே பூமிக்கு வந்துடுறாங்க. பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. நம்ம ஸ்குட்வேர்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அப்ஜெக்டி ஸ்பாஞ்ச் பாபில் ஒரு கேரக்டர். அந்த இடத்துல நடந்த சண்டையில் ஹல்க் வெளியே வர மாட்டான். வெளியே வராமையே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம அயன்மேனோட அந்த ஒரு ஆர்மரை காட்டியிருந்திருப்பாங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர். இந்த சூட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அயன்மேனோட ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர். இந்த ஆர்மர் பற்றி நம்ம தனியாகவே வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு இல்லை ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது. இது வந்துட்டு மார்க் 75 அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மார்க் 75 தான். அந்த இடத்துல சண்டையில் அடுத்து நம்ம அயன்மேனுமே ஸ்பைடர்மேனே கலந்துக்கிறப்பல ஸ்பைடர்மேன் டேரெக்டாக அந்த பக்கம் நம்ம எபோனிமாவே டாக்டர் செஞ்சு அப்படியே கடத்திட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேனுமே கூட சேர்ந்து ஸ்பேஸ்ஷிப்க்கு போயிடுறாரு. நீ பூமிக்கு போகலான்னு சொல்லி கேட்காம அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி வந்துடுறாரு. ஸோ 2 பேர்கிட்டையுமே இப்போ நானோடெக் சூட் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எபோனிமா
எபோனிமாவோட அந்த ஒரு சண்டையில் இறங்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் படத்தை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏலியன்ஸ் படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் எப்படி வெளியே ஸ்பேஸில் தள்ளி கொள்ளுவாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எபோனிமாவையுமே ஸ்பேஸில் தள்ளி கொண்டுட்டாங்க. கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திரும்ப பூமிக்கு போயிடலான்னு சொல்ல அவர் கேட்க மாட்டார். நம்ம தேனோஸோட அவன் இடத்துக்கே போய் அவனை அடிக்கணும், இந்த ரத்தன கலை தேடி அவன் வர வேணாம், நாம அவன் இடத்துக்கு போய் அங்கேயே அவனை வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லி அயன்மேன் சொல்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சரி போவோம், ஆனால் அந்த ஸ்டோனா நீங்களான்னு வந்தால் நான் இந்த ஸ்டோன் தான் முக்கியம், உங்கள் 2 பேரும் சாக விட்டுருவேன்றதை சொல்லி தான் கூட்டிகிட்டு போவார். இந்த பக்கம் நம்ம கார்டியன்ஸ்க்கு தகவல் தெரிஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தோர் அஸ்கார்டியன்ஸ்லாம் செத்து கிடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம தோரையுமே பார்த்தீங்கன்னா ஷிப்புக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் தேனோஸை பற்றியும் தேனோஸோட அந்த பிளான்ஸ் பற்றியும் அவன் என்ன பண்ணியிருக்கான், தேனோஸ் ஸ்டோன் எல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கான், அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான்றதை எல்லா மேட்டருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து தேனோஸ் எங்கே போகிறான் அப்படின்னா நோவேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி கார்டியன்ஸில் காட்டியிருந்திருப்பாங்க. நோவேருக்கு போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஸ்டோன் எடுக்க போகிறான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கார்டியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நோவேருக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம தோர் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டையும் குரூட்டையும் கூப்பிட்டுக்கிட்டு நிலவெளி இருக்க போகிறாரு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தோரோட மியால்னிரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மியால்னிர் உருவாக்கின இடத்துக்கே இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது வெப்பன் தேவை அப்படின்றதுக்காக அங்கே தேடி போகிறாங்க. நம்ம கார்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே நம்ம நோவேருக்கு போகிறாங்க. நோவேருக்கு போனால் நம்ம டிவானா ஆல்ரெடி அவர் மிரட்டுற மாதிரி தெரியும் தேனோஸ். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஃபுல்லாகவே வந்துட்டு இல்யூஷன், ஒரு கெஞ்சுட்ஸுக்குள்ளே மாட்டி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். தேனோஸ் அவரோட அந்த ரியாலிட்டி அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ளே எல்லாத்தையுமே மாட்ட வச்சுட்டு ரியாலிட்டி ஸ்டோன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமோராவை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எங்கே அந்த சோல் ஸ்டோன் இருக்குன்னு தெரியும், ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம நெபுலாவை வச்சு மிரட்டி நம்ம கமோரா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அதை பேசி வாங்கிடுவார். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கமோராக்கு அந்த இடத்தையும் பிடிக்காது, இதையுமே பிடிக்காது, அந்த வாழ்க்கையும் பிடிக்காது, அந்த சேரையுமே பிடிக்காது. ஸோ தான் பொண்ணு மேலே தேனோஸ் எந்தளவுக்கு பாசமாக இருக்கார் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. உலகத்துக்கே கொடூரமான ஆளாக இருந்தாலும் தேனோஸ் அவரோட பொண்ணுக்கு அப்பாவை தான் பார்க்குறாரு, பொண்ணாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு அந்த சேர் பிடிக்காததுனால டேரெக்டாக போய் தரையிலேயே உட்காந்துருவார். அந்த இடத்துல தன்னோட பிளான்ஸை பற்றி முழுசாக விளக்குவாங்க. இந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட பேரை பசி பட்டினியாக செத்துக்கிட்டு இருக்காங்க, பாதி பேரை கொண்டுட்டா மிச்சக்கிறவங்க உயிரோட இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால் தன்னோட பிளானட்டில் இந்த மொத்த பெரிய அழிச்சதை பற்றி தேனோஸ் மென்ஷன் பண்ணுறாரு கமோரா கிட்ட. அங்கேருந்து கட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம விஷனையும் ஸ்கார்லெட் விட்சும் காட்டுறாங்க. விஷனும் வாண்டாவும் அந்த இடத்துல இருக்கும்போது சரி நம்ம இங்கே அயன்மேன் அவங்களுக்கு பிரச்சனை நம்ம அங்கே போய் காப்பாற்றனுக்கும் போது தான் சதக்குன்னு பார்த்தீங்கன்னா காவஸ்கிலே பின்னாடி வந்து விஷனை குத்திடுவான். அவங்க 2 பேரும் உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது அங்கே தான் நம்ம கேப்டன் வராரு. கேப்டன் வந்து அவங்க 2 பேருமே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரூஸ் பேனர் இந்த எல்லாமே தேனோஸ் யாரையாமல் எதுக்கு வந்துட்டு இருக்கான்றதை அங்கேயுமே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷன் இந்த பேசாமல் இந்த ஸ்டோனை நம்ம அழிச்சிடலாம், இந்த ஸ்டோனை பற்றி நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சக்திக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பவர் வச்சு நம்ம இதை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இது எப்படி அழிக்கணும்னு சொல்லும் போது அதை அழிக்க வேணாம், நம்ம உயிர்களை பணையம் வைக்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்லுவார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அந்த சாக்ரிஃபைஸுன்றது தான் அந்த படத்தோட ஒரு மெயின் தீமு. அதை பற்றி நான் கடைசியாக வரேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வக்காண்டாக்கு போகிறாங்க. வக்காண்டாவில் தான் அதை கழட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா போவாங்க. அந்த இடத்துல தான் பக்கியை காட்டுறாங்க. பக்கி இந்த டைமில் ஒயிட் உல்ஃபாக இருந்துக்கிட்டு இருப்பார். ஒயிட் உல்ஃபுக்கு ஓய்வு நேரம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மெட்டல் ஆர்மர் கொடுத்து திரும்ப அவரை சண்டையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸோட மொத்த படைகளுமே வந்து இறங்குறாங்க. தேனோஸோட அந்த ஆர்மியில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே நம்ம வக்காண்டாவோட அந்த ஒரு ஷீல்டை தாண்டி உள்ளே வர முயற்சி பண்ணும்போது அவங்களால வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அவனுக்கு பின்னாடி சுற்றி போய் அவங்கள பிடிச்சிருவாங்க. முன்கேட்டை மட்டும் லைட்டாக திறந்தவனுங்க அப்படின்னு சொல்லி அங்கே திறந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டைக்கு இறங்குவாங்க. இவங்க இந்த இடத்துல ஓடுற சீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி சிவில் வாரில் வந்த அந்த சீன் மாதிரியே தான் இந்த சீன் இருக்குது. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப டைட்டனுக்கு காட்டுறாங்க. ஸ்ட்ரேஞ்ச், அயன்மேன் அண்ட் பீட்டர் பார்க்கர் 3 பேருமே பார்த்தீங்கன்னா எப்படியோ டைட்டன் பிளானட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துலையுமே ஒரு சின்ன சண்டை நடக்குது. அங்கே தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரே கூட்டணி தான், நம்மளாம் தான் தேனோஸ் எதுக்குறோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வருது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ நமக்கு ஒரு பிளான் தேவை, தேனோஸ் எப்படியாவது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அயன்மேன் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பீட்டருக்கு இல்லாத தடுத்து தம்பி நான் சொல்கிறேன் பாரு பிளான், என் பிளானை கேளு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் சொல்கிறாரு. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் சவகாசமாக உட்காந்து என்கேம் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 1,40,00,000 தடவை பார்த்துட்டாரு என்கேமை. 14 மில்லியன் அவுட்கம்ஸ் பார்த்துருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் எத்தனை அவுட்கம்ஸ் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நான் பார்த்தேன், அதில் நம்ம ஒரே ஒரு இதில் மட்டும் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இந்த பக்கம் நம்ம தோர் பார்த்தீங்கன்னா நெடவரிலுக்கு போயிட்டார். நெடவரியில் ஏகப்பட்ட டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபோர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேனோஸ் இந்த இன்ஃபினிட்டி கான்ட்ராக்டை செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுட்டு எத்திரியோட கையையுமே வெட்டிட்டு போயிடுறான். தாஜ்மஹால் காட்டின மேஸ்திரி கையை ஷாஜகான் வெட்டின மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேனோஸ் எத்திரியோட கையை வெட்டிட்டு போயிடுறாரு. ஆனாலும் வேறு வழி இல்லை, இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தோர் பார்த்தீங்கன்னா அந்த ஈவிங் ஸ்டாருக்கு நடுவுலேயே நின்று அந்த பவரையும் யூஸ் பண்ணி ஃபோர்ஜ் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம் பிரேக்கரை எடுத்துருவாங்க.
அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வக்காண்டாக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த ஸ்டார்ம் பிரேக்கரால் பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட்டே சமன் பண்ண முடியும். அதனால தான் அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்திருப்பார். இங்கேருந்து நேராக கதை வார்மேருக்கு போகுது. வார்மேரில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ்க்கு இந்த சோல் ஸ்டோன் கிடைக்கணும்னா ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால் கமோராவை தியாகம் பண்ணி அங்கேருந்து சோல் ஸ்டோனையுமே தூக்கிட்டு வந்துடுறாரு. அங்கேருந்து நேராக டைட்டனுக்கு போகிறாரு. டைட்டனில் கொஞ்சம் நேரம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் சண்டை ஆரம்பிக்குது. இந்த ஃபைட்டுமே சூப்பராக இருக்குங்க. ஒன் ஆஃப் தி வெல் கோரியோகிராஃபர் ஃபைட் அண்ட் செம்ம ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையுமே காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை இந்த அளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சீனில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர்ஸ் என்னன்றதை தெளிவாக காமிச்சிருக்காங்க. இதுலேயே 2 ஃபைட் இருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வச்சு தேனோஸ், அப்புறம் அயன்மேன் வர்சஸ் தேனோஸ். எத்தனை பேர் வந்தாலும் நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு தேனோஸுமே சலிக்காமல் சண்டை போடுவார். எனக்கு பார்த்தீங்கன்னா அயன்மேன் தேனோஸ் சண்டை நல்லாவே இருக்கும். அந்த இடத்துல நம்ம அயன்மேன் எப்படியோ ஒரு முகத்தில் அடிச்சு ரத்தத்தையுமே வர வச்சுருவார். ஸ்ட்ரேஞ்சுமே அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அயன்மேனை உயிரோட விட்டுரு, நான் உனக்கு இந்த ஸ்டோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டைம் ஸ்டோனியுமே கொடுத்துருவாரு. அங்கேருந்து டேரெக்டாக கதை இப்போ வக்காண்டாக்கு வருது. எகைன் பார்த்தீங்கன்னா பூமியில் சண்டை நடக்குது. அந்த இடத்துல காவஸ்கிலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே முதுகில் குத்தி தூக்கி கொண்டு வர்றாப்ல விஷன். இந்த பக்கம் ஸ்கார்லெட் விட்சுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமம் மிட்நைட்டை கொண்டுடுறா. இந்த இடத்துலையுமே லாஸ்ட்டாக தேனஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை அழிச்சு தான் ஆகணும்னு சொல்லி மைண்ட் ஸ்டோன் அழிக்கிறதுக்காக விஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் விட்சுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸ்கார்லெட் விட்சுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு கையில் விஷன் அந்த மைண்ட் ஸ்டோன் அழிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் தேனோஸையுமே தடுப்பாங்க. இதிலே தெரியுது ஸ்கார்லெட் விட்ச் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றது. பட் தேனோஸும் பவர்ஃபுல்லான ஆள் தானே, சலைச்சவனா நான். ஓகேம்மா, உங்களுக்கு வேதனை எனக்கு புரியுது, ஆனால் எப்போல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வழி விடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமர் ரிவைண்ட் பண்ணி டைம் ஸ்டோனை திரும்ப கொண்டு வந்துடுறாப்புல. கொண்டு வந்து நம்ம விஷனோட நெத்தியில் இருக்கிறதையே பிடுங்கி எடுத்துடுறாரு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்லேட்டை போட்டதுக்கப்புறம் எகைன் நம்ம தோர் வர்றாரு. தோர் வந்து நம்ம தேனோஸோட நெஞ்சையே பொழந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் நீ நெஞ்சை பிறந்திருக்கக்கூடாதுடா, கொஞ்சம் மேலே ஏற்றி என் தலையில் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஸ்னாப்பை போட்டுடுறாப்புல. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பை போட்டு மொத்த உலகத்தில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதி பேர் அழிச்சிட்றாப்புல. இந்த படத்தோட நீங்கள் தேனோஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா தேனோஸ் தான் மெயின் கேரக்டர் மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்தை தேனோஸ் இன்ஃபினிட்டி வார் அப்படின்னே கூப்பிட்டுருக்கலாம். அப்படின்னு இருக்க படம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அவெஞ்சர்ஸுமே உடஞ்சி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு வழி எல்லா முகத்துலையும் தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த படம் முடியுது. இல்லை, ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குல்ல, போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா மிக் ஃபியூரி மாதிரியே ஹெல்ல காட்டுறாங்க. அவங்களுக்குமே புரியுது ஏதோ ஒரு தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வலுக்கு கால் பண்ணுறதுக்காக கேப்டன் மார்வலில் கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிஃப் ஹேங்கர் ஒரு செம்ம எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அந்த எண்ட் கேம் இதுக்கு பார்த்தீங்களா, போன வருஷம் எப்படி லியோ ஹைப் இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த டைமில் இந்த படத்துக்கான ஹைப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஹைப்பில் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் படமே 1 பில்லியன் அடிச்சுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சகாப்தமே ஒரு முடிஞ்ச ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த படத்தோட ஈஸ்டர் செக்ஷனுக்கு இப்போ வந்துட்டோம். ஈஸ்டருக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இந்த படத்தோட ஈஸ்டர் எக்ஸ்க்கு வந்தோன்னே ஆரம்பத்தில் நம்ம லோக்கி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஹல்க் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸில் நம்ம அயன் மேன் சொன்ன அதே டைலாக் அதே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே லோக்கியுமே சொல்கிறாங்க. அதில் ஒரு சீனில் தேனோஸ் பார்த்தீங்கன்னா கமோராவை அவரோட குழந்தையாக மாற்றிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்துட்டு பாதி பேர் தான் அழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் பார்த்தீங்கன்னா இவன் தான் லாஸ்ட் சர்வைவர் அவங்களோட இனத்தில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ தேனோஸோட போய் சொல்லிட்டாரோ இல்லை பாதி பேரை கொண்டு வந்தாலும் மீதி பேர் செத்துட்டாங்களோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் இடத்துல நம்ம கமோரா தான் பார்த்தீங்கன்னா அந்த இனத்தோட கடைசி பொண்ணு. தேனோஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சீனில் நம்ம ட்ராக்ஸையும் மேண்டிஸையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸாகவும் ரிப்பன்ஸாகவும் மாற்றி போட்டுருவார். எக்ஸாக்ட்லி காமிக்லையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்திருக்கும். அதுக்கான ஒரு சின்ன கால் பேக். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் ஹிப்பாம்பே அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டில் கிரை ஒன்று கொடுப்பார்ல, சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு விடுவார், வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வக்காண்டாவில் இது ஹிப்பாம்பே அப்படின்னு சொல்ல போகிறது ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சண்டைக்கு தயாராகுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முழக்கமிட்டுட்டே போகிறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே டஸ்ட் ஆவாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் டஸ்ட் ஆகிற சீன் தான் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். எனக்கு போக விருப்பலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அவர் அயன்மேனை கட்டி பிடிச்சிக்குவார். ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் டஸ்ட் ஆக போகிறது தெரியும், ஏன்னா அவர்கிட்ட ஸ்பைடி சென்ஸ் இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போதுமே நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் டஸ்ட் ஆவாப்பில். அண்ட் ஸ்பைடர்மேன் சொல்லும் போது தான் ஸ்பைடர்மேன் வந்து அந்த ஒரு ஸ்கூல் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஸ்டான்லியை காட்டுவாங்க. ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா அங்கே தான் கேமியோ கொடுத்துருப்பாரு, ஒரு பஸ் டிரைவராக வந்துருப்பார். அண்ட் இந்த சீனை பாருங்களேன், அயன்மேனோட அந்த ஒரு ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் இருக்குல்ல, ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் அப்படின்றது நம்ம அயன்மேனோட ரத்தத்தில் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துருக்கும். அதுக்கப்புறம் எப்போ நினச்சாலும் அது மேலே வந்து ஒரு ஆர்மராக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த சூட் எனக்கு பெருசாக பிடிக்காதுங்க, இதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பழைய சூட்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி இருக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆனால் உண்மையிலேயே இதுதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆர்மர்.
அண்ட் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அவர் கிளாஸை கட்டுவார்ல, அதுதான் ஸ்டைலுக்காக பண்ணுறாரான்னு கேட்டிங்க. அந்த கிளாஸை ஃபஸ்ட்டு கழட்டுவார். அப்புறம் எங்கடா போச்சுன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த கிளாஸுமே ஒரு நேனோடெக் தான். அதுவுமே அவர் அந்த சூட்டோட அப்படியே கலந்துரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இதே படத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்பேஸுக்கு போகும்போது அந்த மாஸ்க்கை கழட்டுவார். அதுக்கப்புறம் அவர் எப்போ ஃபேஸை ரிவீல் பண்ணாலும் அந்த அயன் ஸ்பைடர் சூட்லேருந்து அவரோட முகம் வெளியே தெரியும். அந்த மாஸ்க் தெரியாது. அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தா கையில் காணாமல் போயிட்டுருக்கோம் ஸ்பைடர்மேன் கையில். ஒருவேளை அங்கே எங்கன்னா கீழே விட்டுருப்பாரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப ஃபார் ஃப்ரம் ஹோம் மற்ற மூவிஸ்லாம் திரும்ப ஃபார் ஃப்ரம் ஹோமில் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் எகைன் அந்த மாஸ்க் இருக்கும். இது எப்படின்னாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் தேனோஸ்க்கும் நடக்க சண்டை இருக்குல்ல, தேனோஸ் தன்னோட மொத்த வித்தைகளையுமே இறக்குவார். அவரோட ஒவ்வொரு அந்த ஸ்பெல்லுக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒவ்வொரு பேர் இருக்குது. லைக் இந்த இடத்துல அவர் நிறையவா மாறுறாருல, ஏதான் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆஃப் இக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் இருக்குங்க. அதுக்கு நான் தனி வீடியோவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த இடத்துல எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸை பிடிச்சி அவர் இழுத்து ட்ரை பண்ணுவார். ஆனால் நம்ம தேனோஸ் 2 இன்ஃபினிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம தேனோஸ் ஒரிஜினல் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவார். அந்த ஸ்பிளிட் செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடம்புலேருந்து ஒரு செகண்ட் ஆன்மா வெளியே வந்துட்டு போயிடும். தேனோஸ் சோல் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காரு. சோல் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் யார் உண்மையாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பற்றி சொல்லும் போது தான் ஒரு விஷயம் சொல்லணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் கை ஏதாச்சும் பார்த்தீங்களா, இப்போ வரைக்குமே அந்த கை சரியாகல. ஸ்டில் கை அவருக்கு நடுங்கிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்கிட்ட ஒரு வீடியோ கேம் விளையாடுவாப்பில், அந்த வீடியோ கேம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் அப்படின்னு போட்டுருந்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸில் டிஃபெண்டர் சீரிஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஞாபகம் தான் அங்கே வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் அவருக்கு கீழே அந்த பிளாக் ஆர்டர் அப்படின்ற அவரோட சில்ட்ரன்ஸை வளர்க்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் அவங்கள எல்லாத்தையுமே சில்ட்ரன் அப்படின்னு தான் கூப்பிடுவார். அவரோட குழந்தைங்களாக தான் எல்லாருமே வளர்த்துருக்காங்க. அதில் 3 ஆம்பளைங்க 3 பொண்ணுங்க இருப்பாங்க. இதுலேயுமே தேனோஸ் பர்ஃபெக்ட் பேலன்ஸாக இருக்காருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தேனோஸை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. லைக் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் நெபுலாவை தொங்க விட்டு தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக. அதே மாதிரி எபோனிமா பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே தொங்க விட்டு தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர்கிட்ட இருந்து டைம் ஸ்டோனை வாங்குறதுக்காக. ஸோ தேனோஸும் அடியாளுங்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். தேனோஸ் இங்கே வந்தானா அவனுக்கு இந்த இடத்துல மண்ணையும் ரத்தத்தையும் தவிர வேறு எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. தேனோஸ் இங்கே வந்தானா அவனுக்கு டஸ்ட் அண்ட் பிளட் மட்டும் தான் இந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லுவார். எக்ஸாக்ட்லி படத்தோட லாஸ்ட் சீனில் பிளாக் பேந்தருமே டஸ்ட் ஆயிடுவார். ஏகப்பட்ட பேரோட ரத்தம் அங்கே செஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த படத்தில் அவ்வளோ விஷயம் சொல்ல வந்தது. இந்த படத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் பேசிக்கினே இருக்கலாம். நான் இன்னும் கூட இந்த படத்தை வச்சு ஒரு 5-6 வீடியோ போடுவேன், சொல்ல முடியாது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.